இன்னும் பெருமையாக இருக்குது. எதுக்குன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு, குஜராத்து, மகாராஷ்டிரா மற்றும் இந்தியாவில் பல மாநிலங்களில் வளர்க்கவே கூடாதுன்னு சொல்லி தடை பண்ண ஒரு மரம் கோனோகார்பஸ் அப்படிங்கிற ஒரு மரத்தை ஈசிஆர் ரோட்டில், கடலூர் டு சிதம்பரம் மெயின் ரோட்டில் ஒரு இடத்துல வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. வளர்த்தது அதுவும் யாருன்னா, நெடுஞ்சாலைத்துறையே அந்த மரத்தை நட்டு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு தோணுச்சு, தடை செய்யப்பட்ட ஒரு மரம் அந்த இடத்துல வளர்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாலை செயலி மூலியமாக போயிட்டு நான் புகார் அளிச்சிருந்தேன். அந்த புகாருக்கு தலை சாய்க்கும் விதமாக அன்னைக்குள்ளே ஒரே நாளில் அந்த மரத்தை வெட்டிட்டு அதுக்கான ப்ரூஃபும் எனக்கு அனுப்பியிருக்காங்க. மரத்தை ஏன் வெட்டணும், மரம் வளர்க்குறது நல்லது தானே அப்படின்னு கேட்டால், மரம் வளர்க்குறது கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் இந்த கோனோகார்பஸ் மரம் மனிதர்களுக்கு தோல் நோயையும், அடுக்கு தும்மல், ஆஸ்துமா பிரச்சனைகள் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் இந்த மரத்தை வளர்க்கக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசே பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு மரம் அங்கே இருக்கிறது தெரிஞ்சு தான் நான் புகார் அளிச்சிருந்தேன். அதன் பேரில் அந்த மரத்தை இப்போ முழுமையாக வெட்டி நீக்கிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.